ஸோ க்ளோஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த க்ளோஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மைசூர்லேருந்து வர ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. அங்கேருந்து சில பேர் இறங்கியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து அன்னைக்கு ஜுட்கா வண்டியில் ஏறி க்ளோஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 10 மைல் தள்ளி உள்ள ஒரு வில்லேஜ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜுட்கா வண்டிக்காரோ தன்னோட போனியில் அவங்களை ஏற்றிட்டு போயிட்டான். நைட்டு ரொம்ப நேரம் லேட்டாக போனதால இவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னா, நம்ம இங்கே தங்கிட்டு காலையில் திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ இவன் வரத்துல போய் தூங்கிட்டு அந்த போனியை அவுத்து விட்டுறோம். திடீர்னு பார்த்தா அந்த நைட் அந்த போனி பயங்கரமா கத்திட்டு ஊருக்குள்ள ஓடிடுது. என்னன்னு பார்த்தா அது மேல ஒரு லெப்பர்ட் இருக்கு. அந்த லெப்பர்டால அதோட கழுத்து ரொம்ப கிரிப் பண்ண முடியல, விழுந்துருது. இந்த அட்டாக்கை எல்லாரும் பார்த்துடுறாங்க. அந்த போனிக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி. காலையில என்ன பண்றாங்க, அது போனி வந்து திருப்பி வண்டி இழுக்கிற நிலைமையில கிடையாது சொல்லிட்டு அதை நடக்க வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு போறாங்க. போற வழியில இவங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க தஃபேதார் இருக்காரு, அதான் ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, அவர் தான் அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ். அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறான். அதே மாதிரி என்னன்னு பார்த்தா, இந்த தஃபேதார் விசாரிக்கும் போது நிறைய பேர் இந்த லெப்பர்ட் வந்து அதே மாதிரி ஸ்கிராச் பண்ணிருக்கு, இவங்க எல்லாம் ஃபண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, இந்த லெப்பர்டை நான் வேட்டையாடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு தைரியமான முடிவு. அகெயின் அன்னைக்கு காலகட்டத்துக்கு இவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து ஹண்டர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்துல இவர் அந்த தைரியமான முடிவு எடுக்கிறாரு, மக்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த முடிவு அவருக்கு பெரிய விபரீதமா கொண்டு வந்து விட்டுருது. ஏன்னா அகெயின் அவருக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் கிடையாது ஹண்ட் பண்றதுக்கு. வெறும் லீ என்ஃபீல்ட் ரைஃபிள்ல .303 ரவுண்ட்ல வந்து ஒரே ஒரு புல்லட்டை அந்த இடத்துல லோட் பண்ணி தான் சுட முடியும். இதை வச்சுட்டு அந்த லெப்பர்ட் அவர் ஹண்ட் பண்ணான்னு முடிவு எடுத்தது அவரோட தைரியத்தை காட்டினாலும், இதுவே பிராக்டிக்கலி அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வந்து கொடுத்துருது. ஏன்னா ஒரு டைம்ல இவர் அந்த லெப்பர்டை ட்ராக் பண்ணும்போது நேருக்கு நேர் அந்த லெப்பர்டை பாக்குறாரு, ஒரே ஒரு புல்லட்டை தான் சொல்றாரு, அந்த புல்லட் வந்து மிஸ் ஆயிடுது. மேபி இவர் ஒரு ப்ராப்பர் ஹண்டிங்னு எடுத்துட்டு அதை திருப்பி லோட் பண்ணி செகண்ட் சுட்டிருந்தாரு அப்படின்னா மேபி அவருக்கு வந்து எனக்கு இன்ஜுரி ஆயிருக்காது. ஸோ இது நடக்குது. அவரை விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து கதை ரொம்ப ஃபாஸ்டா நகருது.